அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 2 திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாளுங்க. மாசி மகம் அப்படிங்கிறது மாசி மாத பௌர்ணமியோட கூடிய மக நட்சத்திரம் வருகிற ஒரு நன்னாள் தான் இந்த மாசி மகம். அன்னைக்கு தான் பார்த்திங்கனாக்கா கடலாடும் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறதுங்க. அதுவும் கும்பகோணம் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கனாக்கா அந்த மாசி மக திருவிழா ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க. இந்த மாசி மக திருநாளில் தான் அனைத்து திருக்கோயில்கள்லேயும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். சிவபெருமான் வர்ணனுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இந்த நன்னாளில் தாங்க. அதனால் சிவனை வழிபடுறதுக்கும் இந்த மாசி மகத்தன்று சிவபெருமானை நம்ம வழிபடுறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த நன்னாள் தான் இந்த மாசி மகம். அதே போல் முருக பகவானையும் நம்ம இந்த நன்னாளில் வழிபாடு செய்யலாங்க. ஒரு முறை வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கு. அவரை கடலில் கட்டி போட்டுட்டாங்க. அவரை விடுவிக்கும்படி தேவர்கள் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. அவரும் வர்ண பகவானை விடுவித்தாராங்க. அன்றைய தினம் ஒரு மாசி மக திருநாளாம். இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற வர்ண பகவான் சிவபெருமான்கிட்ட என்ன சொன்னாராம், மாசி மக நன்னாளில் தீர்த்தமாடி வழிபடுகிறவர்கள் தங்கள் பாவங்கள் நீங்க பெற்று நல்ல பலன்களை பெற அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். சிவபெருமானும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வரத்தை அளித்தாராங்க. அதனால தான் மாசி மகம் அன்று புண்ணிய தீர்த்தங்களை தரிசிப்பதும் நம்ம அதை தொடுவதும் அதில் நீராடுவதும் புண்ணியத்தை தரும், பாவங்கள் தொலையும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்திங்கனாக்கா சிவபெருமானுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மக நன்னாள் தான். கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்னைக்கு தாங்க. இந்த மாசி மாத பௌர்ணமியில் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டாராம். சிவபெருமானின் துணைவியார் உமாதேவி இந்த மாசி மாதத்தில் வர்ற மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகளாக அவதரித்தாராங்க. அதனால் அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு மிக முக்கியமான நாள் இந்த மாசி மகம். இந்த மாசி மகம் நாளில் புனித நீர்நிலைகளில் நம்ம நீராடுறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. தினத்தில் முருகப்பெருமான குழந்தை இல்லாதவங்க வேண்டி விரதம் இருந்து வந்தாக்கா கூடிய விரைவில் அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஞானமும் முக்தியும் அளிக்கும் கேது பகவான் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதனால் கேது பகவானை வழிபடுறதுக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இப்படிப்பட்ட முக்கியமான இந்த நன்னாளில் நம்ம நீர்நிலைகளில் நீராடி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீராத தோஷங்கள் நீங்கி இந்த பிறவியிலும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம நீர்நிலைகளில் நீராடி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு தெய்வீக அருளும் முன்னோர்கள் அருளும் கிடைக்கும், பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதே போல் நம்ம அன்னைக்கு செய்கிற தானம் நமக்கு பல மடங்கு நமக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நமக்கு என்ன தானம் முடியுதோ ஏதாவது நம்மளால் முடிந்த தானங்கள் அன்னைக்கு செய்வது மிகவும் சிறப்பு. ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க. காசு பணம் இல்லை, பணம் கஷ்டப்படுறாங்கன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்து உதவுறதுல தப்பே கிடையாது. அது இன்றைய தினத்தில் நம்ம செய்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷம் உண்டாகுங்க. மேலும் மேலும் நம்ம வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர்வாக இருக்கும். இந்த ஆண்டு மாசி மகம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2 மாசி மகமும் அடுத்த நாள் தான் மார்ச் 3 தான் உங்களுக்கு பௌர்ணமி வருது. இதனால் என்னைக்கு இந்த நம்ம நீராடலை செய்கிறது, புனித நீராடுவது என்னைக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும். மக நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா மார்ச் 2ஆம் தேதி காலையில் 8:17 மணிக்கு துவங்கி மார்ச் 3ஆம் தேதி காலையில் 8:07 மணி வரை இருக்குது. அதாவது காலையில் 8 மணிலேருந்து மார்ச் 2 8 மணிலேருந்து மார்ச் 3 8 மணி வரைக்கும் வச்சுக்கலாங்க. அதே போல் பௌர்ணமி திதி எப்போ வருது பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:29 மணிக்கு துவங்கி மார்ச் 3ஆம் தேதி மாலை 5:52 வரை இருக்குது. இதனால் நீங்கள் புனித நீராடுறதுக்கு திங்கக்கிழமையே நீராடலாம், செவ்வாய்க்கிழமையே நீராடலாங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. திங்கக்கிழமை அன்னைக்கு வர்றதுனால திங்கக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 7:30 to 9 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அதே போல் காலையில் 10:30 to 12 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த புனித நீராடலை செய்யலாங்க.
மார்ச் 2ஆம் தேதி எனக்கு வந்து இந்த சிறப்பு நீராடலை பண்ண முடியல, புனித நீராடலை செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல. மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து புனித நீராடலை செய்யலாங்க. மாசி மகம் வந்து அம்பாள் தாட்சாயினியாக அவதரித்த நாள். அதனால் இந்த நாளில் நம்ம அம்பாளை வழிபாடு செய்கிறதுனால சகல தோஷங்களும் நீங்கி குடும்ப நலன் மற்றும் செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த நாளில் பெண்கள் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும். அக்னி வடிவமாக இருக்கும் சிவபெருமானுக்கு இந்த நாளில் சுத்தமான கங்கை நீரால் புனித தீர்த்தங்கள் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல் முருகப்பெருமானுக்கு சந்தனம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை தருங்க. வருண பகவானோட சாபம் தீர்த்த நாள் என்பதால் இந்த மாசி மகத்தன்று நம்முடைய பாவங்கள் நீங்க நம்ம மனதார வேண்டிக்கொண்டு நீர்நிலைகளை 3 முறை முக்கி எழ வேண்டுங்க. அதாவது நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள், நம்ம அடுத்தவங்களை அடித்து துன்புறுத்துறதோ, அடுத்தவங்க மனசை துன்புறுத்துறதோ, இல்லை கொள்ளையடிக்கிறது, கொலைப்படுறது, இது மாதிரி செஞ்சுட்டு வந்து நம்ம பாவங்களை போக்கினா கண்டிப்பாக அந்த பாவங்கள் போகாது. நம்ம ஏதோ தெரியாமல் செய்த பாவங்கள், அந்த பாவங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நீர்நிலைகளில் இந்த முக்கியமான நாளில் நீராடி வருவதால் நம்ம கண்டிப்பாக தெரியாமல் செய்த பாவங்கள் போகும். நோய் நொடிகள் நம்மளை அண்டாதுங்க. எனக்கு நீர்நிலைகள்லாம் போய் நீராடுறதுக்கு நேரம் இல்லை, நான் ஆஃபீஸுக்கு போகணும், லேட்டாக தான் வருவேன், வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரம் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துங்க. மார்ச் 2ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கோ இல்லை செவ்வாய்க்கிழமை காலையிலையோ நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன நைவேத்தியம் இருந்தாலும் வச்சுருங்க. 1 டம்ளர் நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்குங்க. அதில் வந்து உங்கள் விரல் படாமல் எடுத்துக்குங்க. அந்த தண்ணியில் வந்து உங்களோட விரல் படக்கூடாது. படாமல் எடுத்து வச்சுட்டு 1 பிஞ்ச் அளவு அதில் மஞ்சள் தூள் கலந்துக்குங்க. கூடவே 1 ரூபாய் காயினையும் அதில் வச்சுருங்க. அப்படியே நீங்கள் அதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், அப்புறம் சிவபெருமான், முருகப்பெருமான் எல்லாரையும் நினச்சி நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க. உங்களோட வேண்டுதல் வந்து நல்ல ஒரு வேண்டுதலாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்கணும், அடுத்த வருஷம் இந்த மகத்துக்குள்ளேயும் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் சொல்லி இது மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. தண்ணியை எடுத்து நீங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லார் தலையிலையும் லேசாக தெளிச்சிட்டு அந்த காயின் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சிடலாம். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் செடிகளில் கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறணுன்னு அந்த காயின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியலில் சேர்த்துடலாம். முக்கியமான இந்த மாசி மக நன்னாளில் முடிஞ்சவங்க போய் கடலில், நீர்நிலைகளில் உங்களால் எங்கே முடியுதோ அந்த நீர்நிலைகளை போய் நீராடி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலையே நம்ம சொன்ன இந்த சிறப்பு பூஜையை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வத்தோட அருளாலும், இஷ்ட தெய்வத்தோட அருளாலும், சிவபெருமானோட அருளாலும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.